Hello friends, நான் உங்க ஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ராகியை வச்சு 9 வகையான வெயிட் லாஸ் ரெசிபிஸ் வந்து அம்மா இன்னைக்கு உங்களுக்காக வந்து செஞ்சு காட்ட போறாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் முத 3 ரெசிபிஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ். இந்த 3 ரெசிபிஸ்மே உங்களுக்கு ஒரே ஒரு மாவு மட்டும் நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த 3 ரெசிபிஸ் நீங்க ஈஸியா செஞ்சிடலாம். அந்த மாவு ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ ஒரு கிளாஸ் கேப் எடுத்திருக்கேன். இப்போ அதை போட்டுக்குருவோம். 1/4 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுக்குருவோம். 1/4 கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுக்குருவோம். எந்த கிளாஸில் கேப்பை எடுத்திருக்கீங்களோ அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அரிசியும் 1/4 கிளாஸ் உளுந்தும் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூனு வெந்தயம். இப்போ இதை ஊற வைக்க தண்ணி ஊற்றிக்கணும். இதை வந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து 4 மணி நேரம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டுக்குருவோம். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இப்போ இதை மிக்சியில் போடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கிடுவோம். ஊற வச்ச தண்ணியை வச்சு ஊற்றி அடிச்சுக்கிடுவோம். அடித்து கொண்டு வரேன். இப்போ இதை அடித்தாச்சுப்பா. நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் அடிச்சிருக்கோம். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். நான் வந்து பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன். நல்லா கலக்கி விட்டுட்டு 4 மணி நேரம் அப்படியே வச்சிடறேன்ப்பா. 4 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா பொங்கிடும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மாவு நல்லா பொங்கி இருக்கு. இப்போ இந்த மாவு வந்து உங்களுக்கு பாத்தீங்களா, இந்த மாவு தான் இப்ப பொங்கி இருக்குல்ல. அம்மா வந்து பொங்கிருச்சுன்னு சொன்னாங்க. பொங்கினதுக்கு அப்புறம் இந்த மாவு வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த மாவு மட்டும் நீங்க ரெடி பண்ணிட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாவு உங்களுக்கு பொங்கினதுக்கு அப்புறமா நீங்க இம்மீடியட்டா அந்த மாவை வச்சு நீங்க வந்து இட்லி வந்து ஊத்திக்கலாம். அதே மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு இப்போ இட்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஊத்துறீங்க, அடுத்த வேலைக்கு டின்னருக்கு அதே மாவை வச்சு நீங்க நல்லா முறுமுறு ராகி தோசை சுட்டு எடுக்கலாம். அதை திருப்பி அப்படியே ஃப்ரிட்ஜில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க. அடுத்த வேலைக்கு திருப்பி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு அதுலயே வந்து ராகி அடை வந்து சுடுங்க. கொஞ்சோண்டு வெங்காயம் போடுங்க, கொஞ்சோண்டு கேரட் போடுங்க, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுங்க, அந்த மாதிரி கொஞ்சோண்டு தக்காளி போடுங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அது எல்லாமே பொரிசா துருவிட்டு இல்லை பொரிசா கட் பண்ணிட்டு அதில் போட்டுட்டு அப்படியே ஊத்தி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகி வந்து அடையாயிரும். ஸோ இந்த ஒரு மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு 3 வேளைக்கு நீங்க வந்து இந்த சேம் மாவை வச்சு நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்டா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஹெல்தியா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். சோ நீங்க இந்த மாவு அரைக்கும் போது மட்டும் 3 வேளைக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமான கரண்டா போட்டு அரைச்சுக்கோங்க. இந்த ஒரு மாவு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 3 வேளைக்கு ஹெல்தியான வெயிட் லாஸ் ராகி ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு வந்து அந்த மாவு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்ப வந்து உங்களுக்கு இந்த மாவு ப்ரிப்பேர் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா இன்ஸ்டன்டா நமக்கு பழசக்கடை ராகி மாவு வந்து கிடைக்குது. அந்த ராகி மாவு வச்சு அம்மா இப்ப உங்களுக்கு 6 ரெசிபி வந்து செஞ்சு காமிக்க போறாங்க. முதல் ரெசிபி என்னது அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா ராகி கூழு. ராகி கூழு வந்து பாரம்பரியமான உணவு, நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லது. நம்ம முன்னோர்கள் இந்த உணவை அடிக்கடி சாப்பிட்டு வந்திருக்காங்க. ராகி கூழ எப்படி ரொம்ப டேஸ்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து பண்ணி காமிப்பாங்க. வாங்க பார்க்கலாம். இப்ப நான் ராகி மாவு எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஆள் சாப்பிடலாம், நல்ல திருப்தியா ஒரு ஆள் நம்ம சாப்பிடலாம். இப்ப இதை வந்து ஒரு பவுல்ல போட்டுக்குருவோம். 1 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம், கலந்துக்குருவோம். கட்டி இல்லாம நம்ம இதை நல்லா கரைச்சி விட்டுக்கிறோம். இப்பப்ப நம்ம 1/2 கிளாஸ் மாவு எடுத்திருந்தோம், ராகி மாவு எடுத்திருந்தோம். அதுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம். எந்த கட்டியும் இல்லை. இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ராகி மாவு எடுத்தோம்லப்பா 1/2 கிளாஸ், அதே கிளாஸில் இப்போ நான் வந்து சட்டியில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு, கொதி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றுவோம். இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து கைவிடாமல் நல்லா கிண்டணும். கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கட்டி விடாது, இல்லாட்டா கீழே அடியும் பிடிக்கும். கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம. இப்போ நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நல்லா உங்களுக்கு மாவு வெந்திருக்கு. இப்போ கலர் நிறமும் மாறிடுச்சு, நல்லா பபிள்ஸ் விடுது. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஆற விடுவோம். இப்போ ராகிக்குள் நல்லா ஆறிடுச்சுப்பா. இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிடுவோம். ஆறினால உங்களுக்கு லைட்டாக கெட்டி கொடுத்துருக்கு. சின்ன வெங்காயத்தில் ஒரு 3 வெங்காயம் பொட்டிஸாக நறுக்கியிருக்கேன், அதையும் போட்டிக்கிடுவோம். இது எதுக்கு போடுறதுன்னா சின்ன வெங்காயம் வந்து போடுறது வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கும். அதனால தான் நம்ம சின்ன வெங்காயம் போடுறோம். சின்ன வெங்காயம் போடுறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சோண்டு மல்லி இலை போட்டுக்கிடுவோம்.
ஒரு பச்சை மிளகா 2ஆ கீறி இருக்கேன் காரத்துக்காண்டி. தயிரும் தண்ணியும் போட்டு மிக்சியில் அடித்து கொண்டு வந்திருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து ஒரு கிளாஸில் மாற்றிக்கிடுவோம். இப்ப ராகி கூழ் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்களா? இப்ப இந்த ராகி மாவை வச்சு ராகி புட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 2 கிளாஸ் மாவு எடுக்கிறேன், ராகி மாவு. நான் வந்து பலசர கடையில் தான்ப்பா வாங்கியிருக்கேன், பாக்கெட் மாவு வாங்கியிருக்கேன். இப்போ அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ 2 கிளாஸு ராகி மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம ராகி மாவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கிறோம். தண்ணி தெளித்து பிசையணும்ப்பா. கட்டி விடாமல் நம்ம வந்து நல்லா மாவு மாதிரி பிணையணும். இப்போப்பா நான் வந்து 2 கிளாஸ் மாவு இதில் தானே எடுத்தேன், அதே அளவில் வந்து உங்களுக்கு வந்து 3/4 கிளாஸ் தண்ணி பிடிச்சிருக்கு. அப்போ நீங்கள் அதே மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. தண்ணி இப்படி தேய்ச்சி விடணும். சின்ன சின்ன கட்டியாக இருக்கும், அதை இப்படி கையில் வச்சு இப்படி தேய்ச்சி விட்டோம்னா அது பூரா நல்லா கட்டி பூரா நல்லா இப்படி மாவு மாதிரி வந்துடும். கரெக்டாக இருக்குது. இப்படி நம்ம வந்து இதை பிடிச்சி பார்க்கணும். பிடிச்சி பார்த்தோம்னா நல்லா உங்களுக்கு நல்லா குளக்கட்டை மாதிரி வந்திருக்கு. இதை உடச்சி விட்டோம்னா இந்த லெவலுக்கு வந்துடணும். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கிட்டோம்ப்பா. கட்டி சின்ன கட்டியாக இருந்துச்சு, அதை புறத்தையும் நல்லா நம்ம இப்படி தேய்ச்சி விட்டுறணும். தேய்ச்சி விட்டுட்டோம்னா நல்லா மாவு மாதிரி வந்துடுச்சு. அப்போ தான் உங்களுக்கு புட்டு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். புட்டுக்கொலா வந்துப்பா ஒரு சிலர் வீட்டில் தான் இருக்கும், எல்லா வீட்லேயும் நம்ம வீட்டில் வந்து இட்லி சட்டி இருக்கும். அதனால உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு இட்லி சட்டியில் செஞ்சு காமிக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நான் இட்லி துணி இருக்குல்லப்பா, அதை வந்து நல்லா நினச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். ஒரு பிட்டு தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சுக்கிறணும். இப்போ அதை வந்து நம்ம இட்லி தட்டில் போட்டுக்கிறோம். புட்டு பிசைஞ்ச மாவு பூரா நம்ம இட்லி தட்டில் போட்டுக்கிட்டோம்ப்பா. இப்போ நல்லா பரப்பி இப்படி இதாக போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ கேஸ் ஆன் பண்ணி இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இதில் வச்சுருவோம். இதுக்கு மேலே இன்னொரு இட்லி துணியை போட்டுருவோம். இதில் போட்டு மூடிடுவோம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ இட்லி தட்டு மூடுறோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆற விடுவோம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். இந்த சின்ன பவுல் இருக்குல்ல, இதில் வந்து 1 கப்பு எடுத்துக்கோங்க. ஒரு ஆளுக்கு 1 கப்பு எடுத்துக்கோங்க. ஒரு ஆளுக்கு வந்து இது கரெக்டாக வரும். ஒரு ஆள் இந்த அளவுக்கு சாப்பிடலாம். இப்போ தேங்காய் பூ வந்துப்பா நம்ம 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். ஒரு பவுலுக்கு 2 ஸ்பூன். இப்போ சர்க்கரை வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை. இது ஒரு செவ்வாழைப்பா. இந்த செவ்வாழையில் வந்து அரை வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அரை வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சாஃப்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் புட்டு. ஒரு சில பேருக்குலாம் வந்து இனிப்பு சாப்பிட வந்து பிடிக்காது. இந்த மாதிரி எனக்கு இனிப்பு புட்டு வந்து பிடிக்காது ப்ரோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா இதே மாதிரியே புட்டு செஞ்சு அதில் வந்து அப்படியே உப்பு மாவா மாத்திடுங்க. இந்த புட்டை வந்து அப்படியே எடுத்துட்டு தாளிச்சிட்டீங்க. கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு, வெங்காயம், அதுக்கடுத்து பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட ராகி உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு இன்ஸ்டன்டா. சோ யாருக்கெல்லாம் வந்து எனக்கு இனிப்பு பிடிக்காது ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்றீங்களோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ராகி புட்டை உப்புமாவா மாத்திட்டு கொஞ்சம் உரப்பட்ட வந்து சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் 3 ரெசிபி பார்த்தோமா, ஒரே ஒரு மாவு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 3 வகையான ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரியே தான் இது வந்து ஒரு மாவு தான். இந்த மாவு நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி நீங்க வந்து வைக்க முடியாது. ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்கன்னு கேட்டா, ஆனா இந்த மாவு பண்றது வந்து ஒரே விதம் தான் எல்லாத்துக்குமே. இந்த மாவு ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். 2 கிளாஸ் ராகி மாவு எடுத்திருக்கேன். பலசர கடையில நம்ம ராகி மாவு வாங்குவோம்ல, அந்த மாவு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். எந்த கிளாஸ்ல ராகி மாவு எடுத்தேனோ அதே கிளாஸ்ல தான் நான் தண்ணியும் எடுத்திருக்கேன். சேம் அளவா தான் இருக்கணும். ராகி எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் தண்ணி எடுக்கணும். நான் 2 கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து நான் கல்லுப்பு தேவையான அளவுக்கு போடுறேன். இப்போ இது தண்ணி வந்து கொதிக்கட்டும். வெயிட் லாஸ்னால நம்ம வந்து இந்துப்பு தான்ப்பா கட்டாயம் சேர்க்கணும். இந்துப்பு இல்லைன்னா நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்துருச்சுப்பா. இப்போ நம்ம வந்து மாவை போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கணும்ப்பா. பண்ணிட்டு அடுத்த போட்டு அப்படியே நல்லா கிண்டணும். அந்த சூட்லேயே அப்படியே கிண்டணும்.
நல்லா இதாகிடுச்சு, நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்லோவில் இருந்த கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். மாற்றிட்டு நம்ம ஆற விடுவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் நம்ம பிசையுமே தான் கொஞ்சம் மாவு வந்து நமக்கு ஒட்டும் கையில். அந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நம்ம கையில் எண்ணெயை தொட்டுக்குருவோம். இப்படி தொட்டுட்டு இப்படி நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்ப அம்மா வந்து உங்களுக்கு மாவு இது பண்ணாங்கல்ல, சரி இப்ப இந்த மாவை நீங்க எடுத்து நார்மல் சப்பாத்தி மாதிரி வேலிச்சு நீங்க சுட்டு எடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பொஃப்னு ரொட்டி சூப்பரா வரும். ராகி ரொட்டி, இது வந்து ராகி ரொட்டி, இது வந்து ஒரு ரெசிபி. இதே மாவுல நீங்க கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு சீரகம், சோம்பு இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு அதை அப்படியே நீங்க தட்டி கையிலேயே தட்டி நீங்க ரொட்டி மாதிரி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ராகி அடை. இதே மாவுல நீங்க அதே மாதிரி கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், சீரகம், சோம்பு, மல்லி எல்லாம் இதெல்லாமே போட்டு நீங்க கொலக்கட்டை பிடிச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ராகி கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே உங்களுக்கு ராகியை வச்சு பண்ண ரொம்ப ரொம்ப ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபிஸ். இதுல நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ராகியை அடிக்கடி சாப்பிடுறீங்க அப்படின்னா நீங்க எப்பவுமே ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க, நீங்க தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக குடிக்கணும். ராகி வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை உங்களுக்கு வந்து உருவாக்கி விடும். ராகி வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ், ஜீரணமாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீங்க தண்ணி ரொம்ப அதிகமாக குடிக்கணும். ஜீரணமாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுறதுனாலதான் அது நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால நீங்க ரொம்ப முக்கியமா தண்ணி ரொம்ப அதிகமா குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாமே ராகியை வச்சு பண்ண டிஃப்ரெண்டான வெயிட் லாஸ் ரெசிபிஸ். இதெல்லாம் உங்களுக்கு சிங்கிள் வீடியோ உங்களுக்கு நான் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.